ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், இப்போ வந்து பாவ் பாஜி பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். இது வந்து தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி லீஃப் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், ஒரு முழு வெங்காயத்தை அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதை நல்லா மசிச்சுக்கணும். அப்புறமா அதை மசித்து நல்லா சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கோட காலிஃப்ளவர், கேரட்டு இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க செய்யலாம். ஓகே, ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு தாளித்து விடலாம். Of the deep blue sea, although it could drown me. அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சு வெங்காய பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இதில் வந்து இப்போ வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, சீரகத்தூள் 4 சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியே இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தான் காளான் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் காளான் ஆச்சுலாம் கட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பீன்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த காளான் வந்துருச்சு. இதோட மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அதை நல்லா டேஸ்ட் செய்கிற அளவுக்கு நல்லா அப்படியே அடுப்புலேயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ லாஸ்ட்டில் வந்து லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டு ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறோம். நெய் போட்டு பண்ணியிருக்கேன். அப்படியும் சாப்பிட்லாம். நான் வந்து நெய் போட்டு பண்ணியிருக்கேன். நெய் போட்டுட்டு அதை திருப்பி போட்டுக்கலாம். பட்டர் போட்டும் செய்யலாம். செஞ்சுட்டு அதை நடுவில் ஹாஃபாக பிரித்து நடுவில் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.